வணக்கம். இந்துக்கள் விழித்திரு நண்பர்கள் வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் சூப்பர் தேங்க்ஸ். நன்றி. இப்போ மோடி 2 நாள் பயணமாக தமிழகத்துக்கு வந்தார் இல்லையா? முதல்ல வந்து கேலோ இந்தியா அட்டன் பண்ணார். அப்போ கூடி இவர் வந்து ஸ்டாலினோட பெரியவர். ஆனாலும் ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டெப்பு தவறி போய் மோடி கையை பிடிச்சிக்கிட்டார் ஸ்டாலினை. அதாவது விழுகிற அந்த மாதிரி நடக்கிறதில்ல ஸ்டாலினுக்கு முதல்வர். இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அட்டன் பண்ணிட்டு இப்போது நேற்று ராமேஸ்வரம் இதெல்லாம் ஸ்ரீரங்கம் போனார் இல்லையா? அதுக்கு முன்னாடி கவர்னர் மாளிகையில் தங்கினப்போ கவர்னர்கிட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காரு. அப்புறம் அண்ணாமலைட்டையும் அரசியல் நிலவரம்லாம் பேசியிருக்காரு. கூட்டணி பற்றி இப்போ இல்லை, அது அந்த கட்சி தலைவர்கள் பேசிகிட்ருக்காங்க. இதில் வந்து இவர் என்னென்னா, நான் இளைஞர்கள்ட்ட பேச போகிறேன், ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கல, இவர் இந்தியில் பேசினா தமிழில் கேட்கும். அப்புறம் வந்து கிராமத்தை நோக்கி பண்ணுங்க சில இதெல்லாம் கொடுத்துருக்காரு உத்தரவெல்லாம். அதுபோல் இப்போ கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் எடுத்திருக்காங்க 2Gயை. அதில் ஜாப்பர் சேட்னு உளவுத்துறையில் இருந்த அந்த போலீஸில் இருந்தவர் பேசின ஆடியோலாம் வருது. இப்போ வெளியில் இன்னும் வரும். இன்னும் கனிமொழியோடைய மதர் ரத்தன் டாட்டா அந்த லிங்கில் பேசின மாதிரி உள்ள ஆடியோலாம் இருக்குன்றாங்க. அதுபோல் 2வது ஃபைல் ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி வந்து கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. அதை வந்து கவர்னர் பார்த்துட்ருக்காரு. இப்போ டிஎம்கே ஃபைல் 2 அது மேலிடத்தில் சொல்லி சிபிஐ அதில் வந்து என்ன விசாரிக்கணும் செக்ரிகேட் பண்ணி அது ஒரு பக்கம் எடுக்க போகிறாங்க. அதில் பல தலைகள் வந்து சொல்ல முடியாத கோடியெல்லாம் அடித்து அதில் டீட்டெயில்ஸு சொத்து பத்து எல்லாம் அது வெளியில் வரப்போகுது ஒரு பக்கம். இது என்னென்ன ஆக போகுதுன்னா, மோடி 3வது முறையாக வந்தப்புறம் நேருக்கு மிஞ்சிடுவார். 3வது முறையாக வந்தாச்சுன்னா நேருக்கு மேலே வந்தப்புறம் என்ன ஆகுனீங்கன்னா, அதிமுக இப்போ இருக்குது பாருங்க எவ்வளோ துண்டா, அந்த நிலமை தான் திமுகவுக்கு வருங்கிறாங்க. இப்போ பிடிஆர் எரிச்சலில் இருக்கார். அவர் என்ன சொன்னார், 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க, தாத்தாக்கு மேலே சம்பாதிச்சா சொன்னோன்னே அவர் டீக்ரேட் பண்ணி ஏதோ இந்த நிதி தள்ளாட்டு நிதியை கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தார் இருக்கிறத. அவர் தான் ஒருத்தர் உருப்படியானவர் திமுகலி லஞ்ச ஊழல் எல்லாம். அப்புறம் கொண்டு போய் கீழே போட்டேன். அவரும் இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் டெல்லி போய் பார்த்துட்ருக்காராம். இவங்க சமாச்சாரம்லாம் அவர் எதுக்காக கேதரிங்கிறது அது தனி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய அதிருப்தி இருக்குது சீனியர் லெவலில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஒன்று ஒன்றா வெடிக்கும். அதான் கரெக்டான நேரத்தில் அண்ணாமலை கையில் எடுத்திருக்காரு எல்லாத்தையும். ஒரு பக்கம் மினிஸ்டரோட பிரச்சனை ஊழல் பண்ணி, ஒரு பக்கம் பழைய கேஸு 2G எல்லாம் அதில் சொல்ல முடியாது. கனிமொழி ராஜா கைதானாலும் ஆகலாம் 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்கிறாங்க. வந்து இந்த ஜாப்பர் சேட்ன்ற போலீஸ் வந்து இருக்கும்போது எல்லாத்தையும் நீர்த்து போய் செஞ்சு அதனால ஏன்னா மேலே காங்கிரஸ் கூட்டணியோடு இருந்தாங்க, அவங்க பேருக்கு ஜெயிலில் போட்டாங்க. நீர்த்து போக செஞ்சதுனால ஏதோ விடுதலை பண்ண மாதிரி இருக்குது. உண்மையானது டீட்டெயிலும் மறைச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்று தோண்டி எடுக்கணும், மறுபடியும் ரீஇன்சிஸ் பண்ணணும் கேஸில் கொஞ்சம் அப்படிங்கிறத அது நுணுக்கம் பார்ப்போம் ஒரு பக்கம். அதே மாதிரி திமுகவில் கீழ் லெவல்லேருந்து கருணாநிதி அவருக்கு முடி இவங்கெல்லாம் யாரை வேணால் என்ன வேணாலும் சகட்டு மணி சொல்லுவாங்க. இங்கே அந்த உதயநிதி இன்டர்வியூவில் அது வந்து சும்மா செட்டப் இன்டர்வியூ தான், எல்லாமே செட்டப் தானே. அதை வந்து சொல்லியிருந்தார், பார்த்து பல்லு போடாமல் பகுசா அப்படின்னு ஒரு வழக்காடு மொழி சொல்லியிருந்தார். நம்ம இது குறித்து ஊடகங்கள் கொதிக்கிறான். ஊடகங்கள் அங்கே சொம்பு ஊடகங்கள் தானே. அப்புறம் கனிமொழி வேறு ட்விட்டர் போட்டிருந்தா அப்படி இந்த மாதிரி கண்டனம் பண்ணுறேன் இந்த மாதிரி பேசுனேன். அதுக்கு செம்மையாக பதிலடி கொடுத்தாரு நம்மளை. உங்கள் ஆட்சியில் கருணாநிதி அதாவது அவங்க அப்பா இந்த மாதிரி எல்லாரையும் சகட்டு மணிக்கு பேசுகிறது, ஏன் இந்திரா காந்தி முதற்கொண்டு எல்லாம் சொல்லியிருக்கு. எதுவும் பாக்கி இல்லை. காமராஜர்லாம் நல்லாவே ஆண்டவர், அவரை சொல்லி தானே வந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நீங்கள் வந்து பேச அருகதை இல்லை. ஏன் உங்கள் இதுலேருந்து குஷ்பு நமிதா அவங்களாம் பிஜேபி இருக்கு, இவங்களெல்லாம் வந்து எப்படி பேசுனீங்கன்னு தெரியும் கீழ் லெவல் ஆள் வச்சு அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த இப்போ பாலியல் சீண்டல் மாதிரி போலீஸில் பெண் போலீஸில் பண்ணுறது. ஏன் இப்போ கூடி ஒரு எம்எல்ஏ பையன் ஒரு தலித் பெண் வேலைக்கு வந்த பெண்ணிட்ட அவங்களுக்கு சித்திரவதை பண்ணுது, இதெல்லாம் இருக்குது. இங்கே 1008 ஓட்டை இருக்குது. இதை வச்சுட்டு அவர் சாதாரண வேர்டு சொன்னதை பெருசாக திருச்சி கூடுறது, அது தெரியாத பதிலடி கொடுத்துட்டாரு. முதல் நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து இப்படின்னு அடுத்தவன் சொல்கிறதுக்கு முன்னாடி
சாதாரண ஒரு வழக்காடு மொழியில் சொன்னது உங்களுக்கு அவ்வளோ இதாக போச்சா? இவன் அசிங்கம் பேசுகிற ஆளுங்க திமுகவில். அதில் பதிலடி கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு என்னென்னா 2G கேஸ் இப்போ எடுத்துட்டாங்களே மறுபடின்ற ஒரு எரிச்சல். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் 4 இந்த மாதிரி கலைஞர் டிவிக்கு 200 கோடி வந்ததுன்னு சொல்கிறா அப்படி கனிமொழி. எப்படி வந்தது அதெல்லாம்? எல்லாம் குடும்பத்துக்கு 2G கேஸில் தான் சம்பாதிச்சு தான் கொடுத்துருக்காரு அரசன் வருது. ஒன்றா வரும் கோபாலபுரத்து குடும்பத்தையும் நெருக்கும். அவங்க எதில் ஈஸியாக இந்த எலெக்ஷன் டைமில் கொண்டு போக முடியுமோ அது. அப்போ மற்றதெல்லாம் அப்புறம் ஒன் பை ஒன்றா வரும். இப்போ எது நெருக்கடி தருது? அதாவது அதிமுக நிலமையை கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுதான் உறுதி. இங்கே என்னமோ பிஜேபி வளராததுன்னாங்க. மற்ற ஸ்டேட்டு இப்போ கேரளா வருதுனால அதை கூடவே கொஞ்சம் சுலபமாக வழி செஞ்சுட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு 2 ஊழல் திராவிடங்கள். அவ்வளோதான். மெல்ல அந்த கட்டமைப்பு உடையும். இளைஞர்கள், நடுத்தர வயதினர் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கூட்டணி வலுவாய் அதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அது இருந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் அந்த மக்கள் தன்னைத்தானே எரிச்சலில் மாறிடுவாங்க. ஏன்னா 3வது ஆப்ஷன் இல்லாதனால தானே இது வரைக்கும் மாறி மாறி போட்டு நம்மளை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க திராவிடங்கள். அது வந்தார் விஜயகாந்த், அதை கரெக்டாக அதை இது பண்ண முடியல, போய் கூட்டணியில் சேர்ந்துட்டார். இங்கே வந்து மோடியை நம்பி, மோடிக்கு இதாக நம்பி வர கூட்டணியில் தான் இங்கே சேர்க்கறது அந்த மாதிரி. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ அதிமுக கூட்டணி வரல, என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. அது களத்தை பார்க்கணும் வந்தாலும், ஏன்னா அது ஃபெயிலியர் ஆகுது. இது மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் எல்லாம் எந்த லெவலுக்கு போகும் ஊழல் சமாச்சாரன்றது ஒரு பக்கம், கூட்டணி எங்கே மாறுன்றதெல்லாம் இருக்குது. பார்ப்போம். நன்றி.